பெறுகிறது. தொடர்புக்கு ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பூமி சமுத்திரம், கம்பை நல்லூர். போன் 7370751115. நேர்முக வர்ணனையாளர்கள் முனைவர் வி சஞ்சீவராயன் மற்றும் ஜே.எஸ். லீலவினோதன் ஆகியோர். நேயர்களை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருங் சென்னல்லோடு கயல் உகழ பூங்குவலை போதில் பொருவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்து தீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைவான வாழ்வு நாம் பெற இந்த நேரலையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் ஆன்மீக அன்பர்களும் பெற ஆண்டாள் வரிகளோடு தேவகியின் மைந்தனை தேடி இதோ இதோ நுழைகிறோம் கோட்டை பெருமாள் ஆலயத்துக்குள். ஆனந்த ராமனை, ஆதி நாராயணனை, ஹரிகிருஷ்ணனை, ஸ்ரீ ஹரியை, ஸ்ரீராமனை, ராகவனை, அச்சுதனை, ஆனந்தனை, கோவிந்தனை, கேசவனை, நாராயணனை, மாதவனை, பத்மநாபனை, முகுந்தனை, முரளியை, நரசிம்மனை, அச்சாலனை, அற்புதனை, ஆதித்தனை, அமிர்தனை, பிகாரியை, பாலகிருஷ்ணனை, தானவேந்திரனை, தேவகி நந்தனை, தயாநிதியை, துவாரகாபதியை, கமலநாதனை, லட்சுமிகாந்தனை, கோபாலகிருஷ்ணனை காண கோட்டை கோயிலே எத்தனை எத்தனை கூட்டம் காத்திருக்கிறது. சொர்க்கவாசல் வெளியே அந்த ஸ்ரீரங்க பெருமானை பார்க்க கண்கள் பூத்திருக்கிறது. கோவிலை சுற்றி பனி போர்த்திருக்கிறது. இந்த அற்புதமான காட்சியை செவிகள் வழியாக நுகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் பெரும் ஆனந்தம் அடைவதற்கு யாற்றார் போல் எங்கு பார்த்தாலும் மங்கள நான் மங்கள இசை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கோயிலை சுற்றி, கோபுரத்தை சுற்றி வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரத்தால் வெளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விடியற்காலை பொழுதிலே மக்கள் அனைவரும் ஸ்ரீரங்கனை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நேரடி வர்ணனையை தொடர்கிறார் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வே. சஞ்சீவராயன் அவர்கள். தருமபுரி பண்பலை நேயர்கள் வணக்கம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாம் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் என்று இந்த மாதத்திலே இளம் காலையிலே எழுந்து இந்த பரந்தாமனை காண்பதற்காக அலை அலையாக தருமபுரியினுடைய மக்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பரந்தாமன் விழா வரக்கூடிய இந்த அற்புதமான நேரலையிலே நாம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறோம். மங்கள இசைகள் நான் புறமும் ஒலித்துக் கொண்டிருக்க மக்கள் எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்க காற்றிலே மெல்லிய ஒரு இதமான குளிர் வீசிக் கொண்டிருக்க இந்த கோட்டை கோயிலின் மகா மண்டபத்தில் இருந்து பரந்தாமனை உங்களுக்கு நேரடியாக காட்சி தருவதற்கு வைப்பதற்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கிறோம். கண்ணபிரான் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய அதனுடைய நிறைவு நாளான இன்று பகர் 10 இரா 10 என்கிற 2 10 நிறைவடைகிற இந்த நல்ல நாளிலே நம்மளுடைய புருஷோத்தமனை காண்பதற்காக, மாய வண்ணனை காண்பதற்காக, மணிவண்ணனை காண்பதற்காக இப்பொழுது உங்களுக்காக ஆலய கதவு திறந்திருக்கிறது. மாயக்கண்ணனை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கண்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் இருந்து நாங்களும் உங்களுக்காக இந்த
ரங்கநாதனை உங்களுக்காக நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திருமாலை வழிபாடு செய்வதற்காக ஊனெல்லாம் உருகி உள்ளமெல்லாம் குளிர மயிர் கால்கள் எல்லாம் குத்திட்டு நிற்க எல்லோரும் ரங்கா ரங்கா என்று கோஷம் விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. மங்கள ஓசைகள் அதற்கு மேலாக விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. பார்க்கின்ற பக்தர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளை உயர்த்தி உயர்த்தி ரங்கா ரங்கா என வடக்கு புற வீதியிலே ரங்கபெருமான் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய நடையை பாருங்கள், அவருடைய உடையை பாருங்கள், அவருடைய அந்த கர்ஜனையை பாருங்கள். அவருடைய நடையை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? சிங்க நடையை போல் இருக்கிறது. அவருடைய உடையை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? அப்படி இருக்கிறது. பார்க்கின்ற போதே நமக்கு எல்லாம் மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நிற்கிறது. ரங்கநாதா ரங்கநாதா, அவ்வளவு பெரிய இந்த இடங்களிலே எல்லோருடைய மனங்களிலேயும் பக்தி கமழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய மனங்களிலும் வண்ணங்கள் எண்ணங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வடக்கு புறமாக கம்பீர நடை போட்டு ராஜ நடை போட்டு நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் ரங்கநாதன். அவருடைய திருவுருவத்தை காண்பதற்காக திக்குகளெல்லாம் வந்து திசைகளெல்லாம் நடந்து மாறி 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 மக்கள் கன்னங்களிலே போட்டிருக்கிறார். ஒவ்வொரு எண்ணங்களிலும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாங்கள் இந்நாள் வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களை நீங்கி கொண்டிருக்கிறது. எங்களை இந்த வைகுண்டத்திற்கே வந்து ஒரு நாள் நீங்கள் அழைத்து கொள்வீர்களாக என்று ரங்கநாதனை எல்லோரும் ஆரம்பித்து கோவிந்தா கோபாலா திருப்பதி ஏழுமலை வெங்கடேவா என்று எல்லோரும் கன்னங்களிலே போட்டுக்கொண்டு அவனுடைய அற்புதமான இதை பார்ப்பதற்காக மலர்களை பாரி பாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான ஒரு கம்பீரம், என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு! வெளியே இருக்கக்கூடிய வெறும் சாதம் உள்ளே வந்தால் பிரசாதமாக மாறுவது போல உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய பார்வைகளுக்கெல்லாம் ஒரு கம்பீரமாக ஒரு கட்டையானை மீது தவழ்ந்து வருவதை போல என்ன ஒரு அற்புதமான ஒரு கோட்டம்! மேலே வெண்கொற்ற கொடை இருக்கிறது. இந்த வெண்கொற்ற கொடைக்கு கீழாக ரங்கநாதன் ரொம்ப அற்புதமாக காட்சி தத்துக் கொண்டிருக்கிறார். மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். சுற்றியும் அவரை சுற்றி பல்வேறு வகையான அலங்காரங்கள் இருக்கிறது. இந்த அலங்காரங்கள் மிக மிக ஒரு கம்பீர நடை போட்டு நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். 10 அவதாரங்களை எடுத்து பல்வேறு வகையான மகிமைகளை இந்த உலகத்திற்காக தந்த நந்தகோபன் அவன். ஆண்டாளுக்கு அருள் பாலித்தவன். பெரிய நாச்சியாராக உருவத்தை பெருக்கிக் கொண்டவன். காவலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அழிப்பதற்காகவே அவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காகவே 3 அடி மண் கேட்டு உயர்ந்து இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் ஆணவம் இருக்கிறதோ எல்லோருடைய ஆணவங்களை ஓங்கி பிரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவன். காக்கின்ற கடவுளான் மக்கள் நோக்கின்ற திசைகளில் எல்லாம் வடக்குப்புறமாக எழுந்து திருவருளை அளித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி பெருவாள் மக்கள் அனைவருக்கும் இந்த ஸ்ரீரங்கனை உங்கள் கண்முன்னால் காட்டுவதிலே நாங்கள் பரமானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தாளையலோ என்று ராகவனை தாளாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பாடுவது நான் அல்ல பரந்தாமனின் பாத விரல்களே என்ற கண்ணதாசன் சொன்னதை போல அந்த திருப்பாதங்களை நாங்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகள் பற்றியும் வைகுண்ட ஏகாதேசியினுடைய சிறப்புகள் பற்றியும் திருக்கோயில் அர்ச்சகர் வெங்கடகிருஷ்ணன் கூறுகையில், நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீகந்தாய கல்யாணதயனதயாட்டினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீ கணேசகுருவே நமஹ. நம்ம தர்மபுரியில் வரமகாலட்சுமி சமேத பரவாசுதேவ பெருமாள் சுவாமி திருக்கோயில். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா, தர்மபுரி சொர்க்கம்னு சொல்லலாம். எப்படி சொல்றதுன்னா, இந்த ஊருக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். இந்த பெருமாள் அமர்ந்த கோலத்தில் தாயார் மடிமையில வச்சுண்டு பரமானந்தமாக உட்காந்துருக்காரு. இந்த பெருமாளை பார்க்கறதே பெரிய ஒரு பிராப்தம் வேணும். இந்த பெருமாளை பார்க்கணுன்னா நம்ம சாதாரணமாக தரிசனம் பண்ண முடியாது. எல்லா ஊர்லேயும் எல்லா சுவாமியும் நம்ம பார்த்துருப்போம், தரிசனம் பண்ணியிருப்போம்.
அந்த மாதிரி பெருமாள் மொத்தம் 3 கோலத்துல தான் இருக்கார். இந்த பூலோகத்துல நம்ம 3 கோலத்துல தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படின்னா நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சைன கோலம் சொல்லக்கூடிய 3 கோலத்துல மட்டும்தான் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதுபோல இந்த தர்மபுரியில் என்ன விசேஷம் கேட்டால், இந்த பெருமாள் மூலவர் மூர்த்தி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மூலவராக இங்கே இருக்கார். அமர்ந்த கோலத்து பெருமாள் அப்படி சொல்லுவோம். திருப்பதி திருவேங்கடமுடியான் வந்து நின்ற கோலம், ஸ்ரீரங்கம் பள்ளிகொண்ட பெருமாள் ரங்கநாதர் வந்து சைன கோலம். அதே போல அமர்ந்த கோலத்தில் பெருமாள் இங்கே நம்ம தர்மபுரியில் மட்டும்தான் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். நம்ம தர்மபுரி மக்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷன்னா இந்த வாசுதேவன் தாயாரோட பெருமாள் மடிமேல வச்சுருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு விசேஷம். எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய, எப்படி சொல்றதுன்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லாம, வார்த்தைகள் கூட எந்த விதமான ஈடுபாடும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இங்கே தருமபுரியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுவே பரவாசுதேவனை பார்த்தா பரமானந்தம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெருமாளை பார்த்தா பரமானந்தம், நமக்கு எல்லா சகல விதமான வரங்களையும் தரக்கூடிய பெருமாளாக, சகல விதமான வளங்களையும் தரக்கூடிய வாசுதேவனாக இங்க இருக்கார். பெருமாள் மட்டும் தனியா இல்லாம தாயாரோட சேர்ந்திருக்கார். அப்படின்னா என்னன்னா 16 செல்வங்களும் ஆக நமக்கு தேவையான மானிட பிறவிக்கு தேவையான அனைத்து விதமான வரங்களையும் இவ 2 பேருமே கொடுத்துருவா. இப்போ மற்ற சன்னதியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் தனியா இருப்பார், தாயார் சன்னதி தனியா இருக்கும். பட் நம்ம தருமபுரியில இருக்க கோட்டை கோயில் பெருமாள் சன்னதியில தனி கோயில் தாயார் இல்லாத பெருமாள் சன்னதி இங்க மட்டும்தான் இருக்கு. அது மாதிரி மூலவர் விக்கிரகம் வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7.25 அடிக்கு பெருமாள் இருப்பார். மேல வந்து 7 தலை சர்பத்தோட 7 தலை காரக்கோட வச்சுருக்கார் பெருமாள். வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம 5 தலை தான் பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல பெருமாள் 7 தலை ஆதிசேஷனை பெருமாள் தன் கூடையா வச்சுண்டு மேலேருந்து கீழே வரையுமே ஒரே பிம்பத்தால் ஆன பெருமாள். வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு அரிய காட்சி. உலகளாவி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த வாசுதேவனை. அது மாதிரி பெருமாள் திருமேனி முழுசுமே விசேஷமா இருக்கு. இங்க நிறைய சொல்லலாம். இந்த பெருமாளை வந்து வர்ணிக்கணும்னா நிறைய வர்ணிக்கலாம். கீழே சிம்ம பீடம் எப்படி சொல்றதுன்னா, சென்றான் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றான் நிலவடியாம் நீல் கடலுள் என்னும் மணியாம் மணிவிளக்காம் போம் பொட்டாம் புனுகமழையான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு என்னங்க இந்த இடத்துல பெருமாள் வந்து சிம்மாசனத்துல பெருமாள் உட்காந்துருக்கார். வேற எந்த சன்னதியிலும் பார்க்க முடியாத ஒரு பீடம். இங்க சிம்ம பீடம், 2 பக்கமும் பீடம் தாங்கிண்டு அதுக்கு மேல ஆதிசேஷனோட படலம் 3 சுட்டா போட்டு ஆதிசேஷனுக்கு மேல பெருமாள் வலதுகால் முட்டி மேல வலதுகை வச்சுட்டு கம்பீரமா உட்காந்துருக்காரு. வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கம்பீரமான காட்சி. எல்லா பெருமாள் சன்னதிலும் சாந்தமா பார்க்கலாம். பட் இந்த பெருமாள் கம்பீரமா உட்கார்ந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு. யாரோ உள்ள உட்காந்துருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி தாயார மடிமேல வச்சிருக்காரு. தன்னுடைய இடது தொடையில தாயார மடிமேல வச்சிருக்காரு. சாதாரணமா எல்லா சன்னதிலையும் பார்த்தா மகாலட்சுமி சன்னதி தான் இருக்கும், தனியா தான் இருக்கும். பட் இந்த சன்னதியில வரம் கொடுக்கும் மகாலட்சுமியாக நம்ம வாசுதேவன் மடிமேல வச்சுண்டு வலபாக சக்கரம், இடது பாகத்துல சங்கூடு தாயாருங்க. வேற எங்கேயுமே கிடையாது ஒரு அதிசயம். சங்கிலே தாயார் இருக்கு. அது மாதிரி பெருமாளோட பெருமாள் வலது பாதத்துக்கு கீழே எல்லா சன்னதிலையும் பக்ஷிராஜன் பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி வெளியே தான் இருப்பார். ஆனா இந்த வாசுதேவன் கிட்ட பக்ஷிராஜன் தன்னுடைய வலது பாதத்தை அவர் சேவிக்கிறார். பெரிய திருவடின்னு நம்ம சொல்லுவோம். பெருமாள் சன்னதியில பெரிய திருவடி பக்ஷிராஜன், கருடன் சொல்லுவோம். அந்த கருடாழ்வார் பெருமாள் வலது பாதத்துக்கு கீழே கை கூப்பிட்டு நல்லா பறக்கிற மாதிரி சேவிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு அதிசயம். வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பெருமாள் பாதத்துக்கு கீழே கருடன் சேவிக்கிறது. அதே போல தன்னுடைய பெருமாளோட இடது பாதத்துக்கு பக்கத்துல இடது பாதத்தை சிறிய திருவடியாகிய ஹனுமர் சேவிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, பெருமாள் இங்க மகாவிஷ்ணு மூல ரூபமாவே இங்க அமர்ந்த குலத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன, ராமாவதாரத்துல தான் நம்ம அடியானா நம்ம ஹனுமரை பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல பெருமாளை ஹனுமர் சேவிக்கிறது ஒரு அரிய காட்சி. வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு அதிசயமான பிரம்மாண்டமான பெருமாளாக இங்க நம்ம தர்மபுரி கோட்டை கோவில்ல மட்டும்தான் இருக்கார். ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைச்ச பெரிய பாக்கியம். அவசியம் வந்து தரிசனம் பண்ணணும். இந்த சொர்க்கவாசல் இங்க ஃபேமஸ். 108வது திவ்ய தேசமா கற்பனை காட்சி எடுத்துக்கலாம். 106 வரையும் தான் நம்ம கண்ணால பார்த்து பெருமாள் அனுபவிக்க முடியும். 107 பார்க்க முடியாது, 108 பார்க்க முடியாது. 107 திருப்பார்கடல்ல பெருமாள் அமர்ந்து கடைஞ்சு கொடுத்துட்டு போறார். 108வது திவ்ய தேசம் பரமபதம். நம்ம எல்லாம் எங்க போய் சேருவோம்? பெருமாள் பரமபதத்தை தான் சேருவோம். ஆக நம்ம இருக்கிற பூலோகத்துல வேற எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அரிய ஒரு அதிசயமான ஒரு காட்சியாக பெருமாள் இங்க பரமபதத்துல வீட்டு இருக்க மாதிரியே பெருமாள் இங்க இருக்கார். அதே அமர்ந்த கோலத்துல தாயாரோட பெருமாள் தம்பதியா நமக்கு ஆசீர்வாதம் பண்றார். அவசியம் தரிசனம் பண்ணணும். இங்க சொர்க்கவாசல்னா நம்ம கோட்டை பெருமாள் தான் ஃபேமஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க போனாலும் இந்த கோட்டை பெருமாள் சொர்க்கம்னா தர்மபுரியா ஒரு பெரிய சொர்க்கம். தர்மபுரி சொர்க்கம் கூட நம்ம அடையாளமா எடுத்துக்கலாம். எல்லா ஊர்லயும் எல்லா தேவர்களும் ஒரே மாதிரி காட்சி கொடுப்பா. ஆனா இந்த பெருமாள் மட்டும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல காட்சி கொடுக்க மாட்டார். அதுதான் அவருக்கு அவதார புருஷன் அப்படின்னு நமக்கு பேரு. பெருமாள் நம்ம அவதார புருஷன் தான் கண்ணுவோம். பல விதமான அவதாரங்கள் இருப்பார்.
தூண்ல இருப்பார், திருமல இருப்பார். அந்த மாதிரி ஒரு சன்னதியில பார்க்கிற மாதிரி இன்னொரு சன்னதியில கோட்டை பெருமாள் மாதிரி வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு 7.25 அடி பிம்பத்துல பெருமாள் இங்க உட்காந்துருக்காரு. மனித ரூபத்துல காட்சி கொடுப்பாரு, வேற எங்கேயுமே கிடையாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனுஷன் யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பெருமாள் இங்க சிரிச்ச முகத்தை இருப்பார், வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு சிரிச்ச முகம், சகல விதமான வரங்களையும் வளங்களையும் தரக்கூடிய வாசுதேவனாக வர மகாலட்சுமி சமேத பரவாசுதேவ பெருமாளாக இங்க நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். நன்றி. தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் தருமபுரி கோட்டை கோவில் அருள்மிகு வரமகாலட்சுமி உடனாகிய பரவாசுதேவ பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கம்பைநல்லூர். கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீராம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி 2025-26 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பூமி சமுத்திரம், கம்பைநல்லூர். போன் 7373075115. கம்பைநல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீராம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி 2025-26 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பூமி சமுத்திரம், கம்பைநல்லூர். போன் 7373075115. பக்தர்கள் எல்லாம் பரவசம் அடைகிற அளவுக்கு வடக்கு வாசல் வழியாக நம் பெருமான் உள் பிரகாரத்துக்குள் அப்படியே பவனி வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏகாதசி என்பது எப்படி இந்துக்களுக்கு தீபாவளி, கந்தசஷ்டி, அரக்கர்களை அழித்து பண்டிகைகள் உருவானதோ அதுபோல முரண் என்கின்ற அரக்கன் மக்களை கொடுமைப்படுத்தி வந்தார். பெண்களை, சாதுக்களை, முனிவர்களை எல்லாம் அந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சென்று பெருமாளிடத்திலே வதம் செய்யுமாறு கேட்க அந்த முரணிடத்திலே போரிடுகிறார். தீராத விளையாட்டு பிள்ளை நம்முடைய எம்பெருமான் சோர்வடைந்ததை போல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு குகைக்குள் சென்று மறைந்து கொள்கிறார். அப்போது அவரை பலியெடுப்பதற்காக முரண் என்கின்ற அரசன் ஒரு நீண்ட வாளை எடுத்து கொண்டு போகிறான். அப்போது பெருமாளுடைய திருமேனியிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டு அந்த முரண் என்கின்ற அரக்கனை அழிக்கிறது. அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி என்கின்ற பெயரை வைத்தார் எம்பெருமான். இந்த திதிக்கு ஏகாதசி திதி என்கின்ற பெயரும் உண்டு. இந்த நன்னாளிலே தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து இறைவனிடத்திலே வேண்டுபவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்முடைய ஐதீகம். இந்த நேரலையை தொடர்கிறார் முனைவர் சஞ்சீவராயன் அவர்கள். மிக அற்புதமானதொரு திரு அவதாரம் வடக்குபுறமாக வெளியே வந்ததை நாம் பார்த்தோம். சொர்க்கவாசல் சரியான நேரத்திற்கு திறக்கப்பட்டு நம்மளுடைய தருமபுரியினுடைய கோட்டை திருமண்டபம் வழியாக வடக்குபுறம் வழியாக ராஜ கம்பீரமாக அவர் வெளியே வந்ததை நாம் உங்களுக்கு மணக்கண் முன்னால் கொண்டு வந்து கொடுத்தோம். மந்திரங்களிலே காயத்ரி மந்திரம் தான் பெரியது, தீர்த்தங்களிலே கங்கா தீர்த்தம் தான் பெரியது, அதுபோல விரதங்களிலே ஏகாதசி விரதம் தான் மிக பெரியது என்று சொல்லுவார்கள். இந்த ஏகாதசி விரதம் என்பது 20 நாட்கள், ஒரு நாள் கூடுதலாக 21 நாட்கள், பகல் 10 ரா 10 என்று 21 நாட்களாக விரதம் இருந்து கொண்டாடப்படுகிற ஒரு அற்புதமான நன்னாள் இந்த நாள். பெரிய திருநாள் என்று எல்லோரும் போற்றப்படுகிற நாட்கள் இருக்கிறது. பெரியது என்று எது இருந்தாலும் பெரிய திருநாளுக்கு பக்கத்திலே எதுவும் நிற்க முடியாது என்கிற அடிப்படையிலே 20 நாட்கள் விரதம் இருந்து தங்களுடைய உணவுகளிலே பருப்பை நீக்கி வாழை இலைகளை நீக்கி நல்லெண்ணெயை தொடாமல் 21 நாட்கள் விரதம் இருந்து நம்மளுடைய வைகுண்ட பெருமானை காண்பதற்காக பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகுண்ட திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மறைகளை விளக்குவதற்காக ஆழ்வார்களை ஒரு அவதாரங்களாக படைத்திருக்கிறார் திருமால் அவர்கள். ஒவ்வொரு ஆழ்வார்களையும் ஒவ்வொரு நம்மளுடைய தமிழ் வேதங்களை விளக்குவதற்காகவே படைக்கப்பட்ட அவதாரங்களாக நாம் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளே இன்றைக்கு இது போன்ற ஒரு சொர்க்கவாசலே ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனையாக
யானையினுடைய ஒரு கம்பீரமாக, புலியினுடைய ஒரு தோற்றத்திலே ஒரு காளையை போல நம்மளுடைய பரந்தாமன் நடந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எல்லோருடைய கண்களிலும் அப்படி ஒரு ஆனந்தம், ஒரு பேரானந்தம். எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. ரங்கா ரங்கா கோஷம் விண்ணை பற்றி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காட்சியை நாம் உங்களுக்காக கண் முன்னாலேயே நாம் காட்டிக் கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்திலே திருமங்கை ஆழ்வார் என்று ஒரு ஆழ்வார் இருந்தார். அந்த ஆழ்வார் கொள்ளையடித்து அன்றாடம் 1008 பேருக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு பிறகு அவரால் அவரிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் தீர்ந்து போன பிறகும் கூட யாரிடமாவது பொருளை திருடியாவது இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் இரவு வேளையிலே, அப்பொழுது புதிதாக திருமணமாகி நடந்து வாகனத்திலே வந்து கொண்டிருந்த மணப்பெண் மணமகனாக வந்து கொண்டிருந்த நம்மளுடைய திருமான் என்பதை தெரியாமல், நம்முடைய பரந்தாமன் என்பதை தெரியாமல் அவர்களிடமே கொள்ளையிடுவதற்காக திருமங்கை ஆழ்வார் சென்று அவர்களிடம் மிரட்டி ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்து சாக்காக போட்டு கட்டிக்கொண்டு நகர முற்படுகிற போதே அவரால் நகர முடியாமல் போய்விட்டது. அப்படி யார் என்று திரும்பி பார்க்கிற போதுதான் தெரிந்தது, நம்மை ஆட்கொண்டது இந்த மாயக்கண்ணன் மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பரந்தாமன் என்பது. அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரை இறைவன் ஆட்கொள்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையிலே நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் 1000 பாசுரங்களை நீங்கள் அவசியம் பாட வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே இந்த நல்ல நாளாக இருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நாளாக சிறப்பிடம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். பெருமான் வடக்கு வாசல் வழியாக அப்படியே கோயிலுடைய பின்புறத்திலே கல்யாண மண்டபத்திலே ஸ்ரீ வாரி மண்டபத்துக்கு அருகிலே நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தொடர்ந்து காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து நேரலையிலே பேசுவோம். அதற்கு முன்னால் இந்த திருக்கோயிலுடைய பட்டாட்சியார் விஜயராகவன் அவர்கள் திருக்கோயிலின் சிறப்புகளை பற்றி, வைகுண்ட ஏகாதசியை பற்றி கூறுகையில், ஓம் நமோ நாராயணாய. தருமபுரி நகர் கோட்டை அருள்மிகு வரமகாலட்சுமி உடனாகிய பரவாசுதேவ பெருமாள் திருக்கோயில் மார்கழி மாதம் 26ஆம் நாள் 10/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி கீதையில் பகவான் உரைத்ததை போல மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லியிருக்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியானது முக்தியை தரக்கூடிய, பாவங்களை போக்கி துன்பங்களை போக்கி மனித குலத்தை ஆன்மீகத்தை வளர வைக்கக்கூடிய நல்ல ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த வைகுண்ட ஏகாதசி விழா சீரும் சிறப்பமாக உபயதாரர்களாகவும் திருக்கோயில் நிர்வாகத்தாலும் இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தருமபுரி நகரிலே பலாயிரம் ஆண்டுகள் முன், சுமார் 7000 ஆண்டுகள் முன்னே இவருக்கு வயது அவராகிறது. 7000 ஆண்டுகள் இந்த பழமையான ஸ்தலம் பரமபதநாதன். 108 வைணவ தலங்கள் இந்தியா முழுக்க உள்ளது. அந்த 108 தலத்திலே 108வது தலம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய பரவாசுதேவனுடைய ஆலயம். அந்த பரமபதம் அப்படி என்றால் முக்தியை அடையக்கூடிய தலமாக இருப்பதால் அந்த முக்கியத்துவம் அந்த வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. ஆகவே நம் மாவட்டம் பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கின்றோம். அதனால தான் இந்த பெருமாள் நமக்கு இங்கே காட்சி கொடுத்து இந்த பரமபத வாசல் வைபத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவை கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அந்த பரவாசுதேவனுடைய தரிசித்து சொர்க்கவாசலை அனுபவித்து பிரசாதம் பெற்று எல்லா துன்பங்களும் விடுபட்டு இகபரசோகம் அனைத்தும் பெற அன்புடன் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நமஹ. சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. படியளந்த உத்தமனுடைய சொர்க்கவாசல் வழியாக நாங்களும் சென்று கருவறையில் இருக்கக்கூடிய
தேவகி மைந்தனை பார்த்துவிட்ட அந்த பெரும் ஆனந்தத்தோடு இருக்கிறோம். இப்போது கல்யாண மண்டபத்திலே தொடர்ந்து நம்முடைய எம்பெருமான் மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கு திரளாக பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு எல்லா மக்களும் ஆனந்த பரவசத்திலே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மேலும் வர்ணனையை தொடர்கிறார். அற்புதமான எண்கொள்ளா காட்சியை உங்களுக்கு கண்முன்னால் கொண்டு வந்து கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளே பரந்தாமனுடைய மேலே முத்து அங்கி பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். குருசேத்திர போரிலே கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசம் செய்த ஒரு அற்புதமான திருநாள் இந்த நாள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நாம் எல்லாம் ஜீவாத்மாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் பரமாத்மாவை அடைவதற்கான ஒரு வழிவகையை ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு நாள் இந்த நல்ல நாள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளிலே நம்மளுடைய எண்ணங்களிலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும். நம்மளுடைய உள்ளம் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த வாசலை உங்களுக்காக நேரடியாக வழங்குவதிலே நாங்கள் பெருமை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ரொம்ப அற்புதமான இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சியை தர்மபுரியின் பண்பலையின் வாயிலாக உங்களுக்கு காட்டியதில் பேரானந்தம் அடைகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. தருமபுரி பண்பலை 102.5 நேயர்கள் தருமபுரி கோட்டைக்கோவில் அருள்மிகு வரமகாலட்சுமி உடனாகிய பரவாசுதேவ பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீராம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கம்பை நல்லூர். கம்பை நல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீராம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி 2025-26 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பூமி சமுத்திரம், கம்பை நல்லூர். போன் 7373075115. கம்பை நல்லூர் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்ரீராம் பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி 2025-26 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு ஸ்ரீராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பூமி சமுத்திரம், கம்பை நல்லூர். போன் 7373075115. நேர்முக வர்ணனையாளர்கள் முனிவர் வி சஞ்சீவராயன் மற்றும் ஜே.எஸ். லேலவினோதன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. இனிய நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பரமபாத வாசல் திறப்பு விழாவின் நேரடி வர்ணனையை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமः. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே